ஈரோட்ல கலைவாணி என்ற பொண்ணு ஒரு 12வது படிக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய அலுவலகத்துக்கு செல்றாங்க. அது அரசு அலுவலகத்துல அவங்க அப்பா கடைநிலை பணியாளரா இருக்காரு. அந்த அதிகாரிகளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. அவங்க பைகளை பிடிச்சுக்கிறாரு. அதிகாரிகளுக்கு வணக்கம் சொல்றாரு. இந்த கலைவாணி கேட்கிறாங்க, ஏன்பா அவங்களுக்கும் உன் வயசு தானே, உன்னை விட சின்னவங்களா தெரிறாங்க, அவங்கள பார்த்து நீ ஏன்பா பயப்படுற, அவங்களுடைய பையன் நீ ஏன்பா எடுத்துட்டு போறேன், அவங்க எல்லாம் அதிகாரிகள்மா, அதனால அப்பா அவங்க சொல்றதை கேட்டுதானே ஆகணும், அப்பா படிக்கல இல்ல, அவங்க அதிகாரிகள்லன்னு சொல்றாரு. இது அந்த பொண்ணினுடைய மனதை தேய்க்கிறது. இதுக்காகவே கலைவாணி விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. போட்டி தேர்வுகளுக்காகவே ப்ரிப்பேர் பண்றாங்க. சார் நீங்க நம்பவே மாட்டீங்க, எந்த அலுவலகத்தில் அவங்க அப்பா கடைநிலை ஊழியராக இருந்தாரோ, எந்த அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டிருந்தாரோ, அதே அரசு அலுவலகத்தில் IAS ஆபீசராக ஈரோடு கலைவாணி வந்து பதவி ஏற்கிறாங்க. எந்த அதிகாரிகளுக்கு அவங்க அப்பா பயந்து கொண்டிருந்தாரோ, எந்த அதிகாரிகளினுடைய பைகளை அவங்க அப்பா சுமந்து கொண்டிருந்தாரோ, அத்தனை அதிகாரிகளும் அவரது மகளான கலைவாணியை கும்பிட்டு வணங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை அவங்க அப்பா கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தார். கலைவாணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் 1 கிராம் தங்கம் இல்லை, ஆனால் எங்கள் வீடு முழுவதும் தன்னம்பிக்கை இருந்தது. அந்த தன்னம்பிக்கை என் தந்தை தந்ததுன்னு அந்த கலைவாணி சொன்னாங்க. உங்களிடம் கல்வியும் தன்னம்பிக்கையும் இப்படியான தந்தையும் இருந்தால் நம் வாழ்க்கை வரம்தான்.